தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் 5 மாணவர்கள் வாயில் செலோடேப் ஒட்டி கொடுமைப்படுத்தப்பட்டதாக வெளியான புகைப்படம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளியில் வட்டார கல்வி அலுவலர் விசாரணையில் தெரியவந்தது என்ன, மாணவர்கள் வாயில் செலோடேப் ஒட்டி நிற்க வைத்தது யார்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நான்காம் வகுப்பு மாணவர்கள் வாயில் ஆசிரியர் ஒருவர் செலோடேப் ஒட்டியதாக கூறப்படுவது உண்மையா? நடந்தது என்ன? தஞ்சை மாவட்டம் உரத்தநாடு ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஐயம்பட்டி அரசு தொடக்கப் பள்ளியில் அதே பகுதியைச் சேர்ந்த கணேஷ் வர்மா, நிதிஷ், கவின், ரோஷன், சஷ்மிதா ஆகியோர் 4ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் புனிதா ஒரு மாணவி உட்பட 5 மாணவர்கள் வாயில் செலோடேப் ஒட்டி பல மணி நேரமாக வகுப்பறையில் உட்கார வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்ததாகவும் கூறப்படுகிறது. மாணவர்கள் வாயில் செலோடேப் ஒட்டப்பட்டிருந்ததை அதே பள்ளியில் பணியாற்றி வரும் 3ஆம் வகுப்பு ஆசிரியை செல்போனில் புகைப்படம் எடுத்து அவற்றை மாணவர்களின் பெற்றோர் செல்போனுக்கு அனுப்பியுள்ளார். புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் சென்று கேட்டுள்ளனர். அதற்கு உங்கள் பிள்ளைகள் வகுப்பறையில் பேசிக்கொண்டு இருந்ததால் செலோடேப் ஒட்டியதாக தலைமை ஆசிரியர் விளக்கமளித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் புகைப்பட ஆதாரத்துடன் தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். மாணவர்கள் வாயில் செலோடேப் ஒட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக உரத்தநாடு வட்டார தொடக்க கல்வி அலுவலர் மதியழகன் பள்ளிக்கு சென்று நேரடியாக விசாரணை நடத்தியிருக்கிறார். விசாரணையின் முடிவில் ஆசிரியர் யாரும் மாணவர்களின் வாயில் செலோடேப் ஒட்டவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் இல்லாத காரணத்தினால் வகுப்பறையை மாணவர் ஒருவர் கவனித்துள்ளார். அப்போது வகுப்பில் அதிகமாக பேசிக் கொண்டிருந்த மாணவர்களின் வாயில் வகுப்பறையை கவனித்த மாணவன்தான் செலோடேப் ஒட்டியுள்ளான் என்றும் தெரிய வந்துள்ளது. இதுவரை எங்கள் ஸ்கூலில் மேக்ஸிமம் ஒரு 15 வருஷமாக பிரச்சனைகள் இல்லாமல் இருந்துச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி வரலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ புதுசாக நமக்கு ஹெச்எம் வந்தது பிறகு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளாக வந்துகிட்டே இருக்குது. பிள்ளைங்களை அடிக்கிறது, நாங்கள் இதுவரை ஒரு 15 டைம் உங்களை வார்ன் பண்ணியிருக்கோம். பிள்ளைங்களை அடிக்காதீங்க, சொல்லிக் கொடுங்க, அடிக்காதீங்க. பேரண்ட்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நாங்களும் போய் கேட்டுகிட்டே இருப்போம், மேடம் அடிக்காதீங்க, பிரச்சனையாக போயிட்டுருக்கு வந்துருக்குன்னு. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு டேப் ஓட்டின பிரச்சனை இப்போ ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு சார். இது எங்களுக்குலாம் தெரியாது. எனக்கு முந்தானத்து சனிக்கிழமை தான் எனக்கு இந்த ஃபோட்டோ பையனோட அப்பா எனக்கு அனுப்பியிருந்தா. அப்படி இது என்ன ஆகுதுன்னு கேட்கல, என் பிள்ளை பேசிகிட்டு இருக்கான், 5ஆவது மிஸ் பசங்களை விட்டு டேப்பை ஒட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் வாயில் ஒட்டியிருக்காங்க சார். வாயில் ஒட்டினோடனே ஒட்டியிருக்காங்க. ஒரு 4-5 பேருக்கு ஒட்டியிருக்காங்க. சின்ன பசங்களை விட்டு ஒட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க ஒட்டிட்டாங்க. இன்டர்வலுக்கு தான் பிரிக்க சொல்லியிருக்காங்க. 11-12 மணிக்கு மேலே தான் பிரிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பிக்கையிலே ஒரு குழந்தைக்கு வேறு பாதிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தைய நான் பார்க்கல, நான் போய் பார்த்தா பிள்ளைங்க பார்க்க முடியல யாராருன்னு. ஃபோட்டோஸில் 3 பேர் ஃபோட்டோ தான் இருக்குது. மேலும் இது குறித்து முழுமையான விசாரணை செய்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொடக்க கல்வி அலுவலர் மதியழகன் தெரிவித்துள்ளார். இதனிடையே அரசு பள்ளியில் மாணவர்கள் வாயில் செலோடேப் ஒட்டியிருப்பது போன்ற புகைப்படங்கள் வைரலாக பரவி வருகிறது. உங்கள் வாயில் டீச்சர் ஒட்ட சொன்னாங்களா பிளாஸ்டரு? அப்புறம் யார் ஒட்டினது? மிஸ்ஸு நான் ஒன் பாத்ரூம் எங்க போயிட்டாங்களா, மிஸ்ஸுக்கு தெரியாம டேப் எடுத்து இங்க வாயில ஒட்ட வந்துட்டான். ரைட்டு. யார் ஃபோட்டோ எடுத்தது? அதை 3ஆவது மிஸ் எடுத்தாங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறம் எடுத்தாங்களா, மறுபடியும் ஒட்டி எடுத்தாங்களா? நான் எடுத்துட்டு குப்பை தொட்டில் போட்டு சொன்னாங்க. போட்டுட்டு மறுபடியும் எடுத்துட்டு வர சொல்லிட்டு வாயில ஒட்டி ஃபோட்டோ எடுத்தாங்க. இதற்கிடையே அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மற்றொரு சிறுமியின் வாக்குமூலம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அந்த மாணவியின் தகவலை தொடர்ந்து வீடியோவை எடுத்த 3ஆம் வகுப்பு ஆசிரியையிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது.